இந்த உலகமே நம்ம கூட சேர்ந்து சிரிக்கும். அழும்போது நம்ம என்னைக்கும் தனியா உட்காந்துதான் அழணும். So follow me up, cause this shit about to go. I'm doing 500, I'm out of control. ஸோ வெல்கம் டு another வீடியோ ஆஃப் ப்ளஸ் ப்ரொடக்ஷன்ஸ். இன்றைக்கி பேச போகிற படம் ஓல்டு பாய். இந்த ஜானரில் தமிழ்லேயும் ஒரு படம் வந்திருக்கு, மகாராஜான்ட்டு. ஆக்சுவலாக ஓல்டு பாய் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் எங்களுக்கு பிடிச்சது அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ. பிடிக்காத எதாவது இருக்கா? பிடிக்காத எனக்கு இல்லை, பட் ஆனால் நாங்கள் இந்த வீடியோக்கு நடுவில் ரெட்டிட் ரிவ்யூஸ் அப்புறமா லெட்டர் பாக்ஸ் ரிவ்யூஸ்லாம் படிப்போம். அதில் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கல. ஒன்லைன் ரிவ்யூஸ். ஸோ 2 பேருக்கு நடுவில் இருக்க கான்வர்சேஷன் மாதிரி ஓடேஸுக்கும் டாரண்டினோவுக்கும். ஓடேஸு லிக்ஸ் ஊஜின்ஸ் ஃபீட், டாரண்டினோ காட் ஐ விஷ் தட் வே மீ. 12th நான் படிக்கும் போது இந்த படத்தை பார்க்கலான்னு முடிவு பண்ணுறேன். அப்போது இவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு ஏன் அந்த படத்தில் இப்படி ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். அதுதான் படத்தோட ஸ்பாய்லர்ஸ். ஆமாண்டா, பார்க்காதன்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். இவரே தான் எனக்கு பாபநாசம் படத்தையும் ஸ்பாய்லர் பண்ணார். அந்த பையனோட பணத்தை போலீஸ் ஸ்டேஷனில் தான் புதைச்சி வச்சுருப்பாருன்ட்டார். எந்த பையன் எந்த படம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் படம் பார்க்கும்போது அந்த பையன் செத்ததுலேருந்தே எல்லோரும் எங்கெங்கேயே தேடுவாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் தேட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது எனக்கு. நான் திருஷ்யம் பார்த்துருப்பேன்னு நினச்சேன்டா. நான் திருஷ்யம்லாம் பார்க்கலாமே. அந்த படம் ஆரம்பிக்கும் போதே அது அவன் பொண்ணு அப்படின்ட்டா முடிஞ்சல படம். அந்த பொண்ணு ஸ்டாக்ஹோமில் இருக்கா அப்படின்லாம் அவன் அட்ரஸ்லாம் எழுதி போட்டிருந்தவொன்னே எனக்கு என்னன்னா ஸ்டாக்ஹோமில் எங்கே இருக்கா, கூடவே தான் சுற்றுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்க்கவே மாட்டாங்கடா. ஆமாம், ஸ்பாய்லர் சொல்லிட்டுனா பார்க்க மாட்டாங்க யாரும். திஸ் வீடியோ கண்டெய்ன்ஸ் ஸ்பாய்லர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கூல் புல்லியால் ஒரு லவ்வருக்கு நடக்கிற ட்ராமா தான் இந்த படம். எனக்கு புரியல. ஆனால் புள்ளி மாறிட்டாங்கல்ல. அதுதான் அது அதுக்கப்புறமா நடக்கிற புள்ளி பண்ணவனே பிடிச்சி புள்ளி பண்ணிட்டானுங்க. புள்ளி பண்ணவனை பிடிச்சி புள்ளி பண்ண மாட்டாங்க. புள்ளி பண்ணவனுக்கு ஒரு லெசன், ஒரு 15 வருஷம் நீண்ட கால லெசன். லீ ஊஜின் இஸ் வித்தவுட் கொஸ்டின் தி பிக்கெஸ்ட் தியேட்டர் இன் சினிமேட்டிக் ஹிஸ்ட்ரி. அப்படியா? ஆமாம். அப்போ அவங்களுக்கு படம் புரியல. இதே கொஸ்டினை இவர்கிட்ட கேட்டாங்க. பார்க் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டவொன்னே அவர் என்ன தெரியுமா நீ சொன்னதான் சொன்னார். ஆமாம், நான் இப்போது 10th இயர் ஆனிவர்சரியாக அந்த படத்தை நான் அந்த படத்தை ரீவாட்ச் போட்டேன். ஐ எம் ஸ்டார்டிங் டு லைக் ஹிம் அப்படின்றாரு. இந்த இன்செஸ்ட் மேட்ரு எடுத்துரு, அவன் லவ்வருக்கான எடுத்து தான் படம். ஆமாம், அப்போ நான் உனக்கு தப்புனே சொல்லடா. பணக்காரங்களுக்கு அவங்களோட விரோதிகளை சித்திரவதை பண்ணும், அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுன்னா ப்ரைவேட்டாக ஒரு ஜெயில் நடத்துகிறாங்க. அதில் ஓடேசுவை 15 இயர்ஸ் இம்ப்ரெஷன் பண்ணிடுறாங்க. எதை மட்டும் கொடுத்து? ஒரே ஒரு டிவி. அதுதான் மெயின் மேட்டர். ஒரே ஒரு டிவி, டைமுக்கு சாப்பாடு, வேறு எதுவுமே இல்லை. இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஒரு ரூமு ஒரு டிவின்னு சொன்னான்ல, சொல்லிட்டான் ஒன்று சொல்லுவான். டிவி வந்ததுக்கப்புறமா பீப்புள் எப்படி மாறினாங்கன்றத எனக்கு சொல்கிற மாதிரியே அந்த அது ஒரு மெட்டஃபராகவே அந்த சீன் இருந்துச்சு. உங்களுக்கு டிவி தான் லவ்வர், உங்களுக்கு டிவி தான் டீச்சர், உங்களோட ஃப்ரெண்டு டிவி தான், உங்களோட எல்லாமே ஸ்கூல் எல்லாமே டிவி தான், இந்த மாதிரி ஒரு அடைஞ்ச ஒரு சிச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ பார்த்தோன்னா அதை பார்த்து தான் பாக்ஸிங் கற்றுப்பான், பாடி பில்டிங் கற்றுப்பான். இப்போ இந்த ரூமில் யாருமே இல்லை. ஸோ அவனோட செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் டிவியில் ஏரோபிக்ஸ் பண்ணுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்களாம் பார்த்து ஒரு பாப் ஸ்டாரோட வீடியோ பார்த்து தான் இது பண்ணிப்பான். 3 நிமிஷம் தான். ஆமாம், இட்ஸ் வெரி ஷார்ட்னு வேற சொல்லுவான், கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடாதான்ட்டு. இந்த 15 வருஷத்தில் நிறைய நடக்கும். மெயின் விஷயம் என்னென்னா, இவன் ஒய்ஃப் செத்துருவாங்க, இவன் தான் கொன்னுட்டான்ட்டு இவனை தேடிட்டு இருப்பாங்க. அதையும் அவன் டிவியில் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதையும் அவன் டிவியில் பார்த்து தெரிஞ்சுப்பான். அப்போ அவனுக்கு இருக்க கேள்வி, ஒய்ஃப் செத்ததை விட பொண்ணு என்னாச்சு, அவன் பொண்ணு என்னாச்சுன்றது தான் அவனுக்கு மண்டையில் ஓடிட்டே. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவன் உடம்புக்குள்ளே இருந்து தோலுக்கு கீழே ஒரு எறும்பு வரும். அது தோலை கிழிச்சிட்டு வெளியே போய் இன்னும் நிறைய எறும்புங்க அவனை வாய்க்குள்ளே கண்ணுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி அவனை ஹலுசினேட் பண்ணிப்பான். அதுக்கான ரீசன் பின்னாடி சொல்லுவாங்க.
மீடோன்னு ஒரு பொண்ணை ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா மீட் பண்ணுவான். அந்த பொண்ணு கூட பேசும்போது இந்த எறும்பு விஷயத்த வந்து அவன் சொல்ல மாட்டான், அவன் டைரியை எழுதி வச்சிருப்பான். அதை அந்த பொண்ணு படிச்சுட்டு சொல்லும், லோன்லியாக இருக்க பீப்புள் எல்லாருக்குமே வந்து இந்த எறும்பை பற்றி ஹாலுசினேட் பண்ணுவாங்க. ஏன்னு எனக்கு புரியல, அது ஒரு ஐரணி அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கான காரணம், எறும்பு எப்போவுமே பஞ்சாக தான் சுற்றும், கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் தனிமையில் இருக்கவங்க ஏன் எறும்பை பற்றி ஹாலுசினேட் பண்ணுறாங்கன்னே தெரில. அது கூட்டமாக இருக்கும், இவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னோடனே. ஆனால் நான் அது மாதிரி ஹாலுசினேட் பண்ணதே இல்லைன்னு கட் பண்ணால் ஒரு ட்ரெயினில் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருப்பா. ஹியூமன் சைஸில் வந்து ஒரு ஆண்ட் வந்து அதே கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும். நான் பண்ணதில்லைன்னு சொல்லியிருப்பா, ஆனால் அவளும் பண்ணியிருப்பா. ஓடேசு இருக்கான்ல, அவன் ஜெயிலுக்குள்ளே தனிமையை ஃபேஸ் பண்ண மாதிரியும் இந்த பொண்ணு கொஞ்சம் லார்ஜர் ஜெயிலில் இந்த தனிமையை அனுபவித்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. யாருமே இல்லாத அவ்வளோ பெரிய சிட்டியில் எதுக்காக ஓடுறோன்னு தெரியாமல் ஒரு பொண்ணு ஆஃப் ஸ்டார் கொடுத்துருக்காண்டா. ஐ எம் டூ ஓக் ஃபார் வாட் எவர் திஸ் இஸ் அப்சல்யூட் டாக் ஷிட். ரூமில் வந்து ஒரு குட்டி பெயிண்டிங்கும் ஒன்று இருக்கும். நீ சிரிக்கும் போது உலகமே சிரிக்கும், நீ அழும்போது நீ மட்டும்தான் அழுவேன்னு இருக்கும். அது வந்து பின்னாடி உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நிறைய டைலாக் இருக்கிறான். அப்புறம் லிஃப்ட்டில் வரும்போது ஒரு பொண்ணு இருப்பாங்க. 15 வருஷம் ஒரு ஆம்பளை பொண்ணையே பார்க்கலன்னா அவன் உடம்பு என்ன பண்ணும் அப்படின்றத செம்மையாக காமிச்சிருப்பானு. செவுத்தோடு ஒட்டிப்பான், கிட்ட போய் எதோ ஆயிருமோன்றதுக்காக செவுத்தோடு ஓட்டிப்பான். பட் வரும்போது அந்த பொண்ணு கண்ணாடியும் திருட்டு வந்துடுவான். ஆமாம், மீடோவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆமாம், அதை பண்ண ட்ரை பண்ணிட்டு அந்த பொண்ணு அடிச்சிருவா. அடிச்சிடுன்னா திருப்பி ஹாலுக்கு வந்து உட்காந்துருவான். உட்கார்ந்த உடனே திருப்பி மீடோ பக்கத்தில் வந்தவுடனே, நான் இந்த காரியத்தை பண்ணதுக்கு நான் செத்துறணும், என்னை கொன்றணும் யாராவது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவள் சொல்லுவா, நீ வந்து சாவக்கூடாது, நானும் மேலே விருப்பப்பட்டதுனால தான் நான் உன்னைக்கு கூட்டிகிட்டே வந்தேன். என்னைக்கு ஐ மிஸ் யுவர் ஃபேஸ் அப்படின்ற பாட்டை நான் முழுசாக பாடுறனோ அப்போ வந்து நீ எனக்கு என்ன வேணா பண்ணு, கொஞ்சம் கூட மர்சி காட்டாத அப்படின்னு சொல்லிடுவான். ஷோ நோ மர்சி. ஆமாம். ஸோ இப்போது வந்து ஓடேசுக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி, யார் எனக்கு இதை பண்ணா, ஏன் இதை பண்ணான்ட்டு. ஸோ அதை தேடி போவான். அது ஐகானிக் ஆல்வே ஃபைட் சீன். அது நிறைய இன்ஸ்பயர்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் ராக்கிலலாம் ஒரு ஃபைட் சீனில் இருக்கும். ஆமாம், அனிமலில் அது மாதிரி நிறைய படம் இருக்குது. ஒரு கேரக்டர் ஹீரோ வந்து எல்லாரையுமே அடிச்சு ப்ரூட்டலாக இருக்கும் அந்த ஃபைட்டு. ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆமாம், அப்படியே குத்துனா உண்மையை இறங்குவோம், உடம்புலாம் அப்படியே ரத்தம் ஊற்றி எப்படின்னா கோட்டெல்லாம் ட்ரென்ச் ஆகிருக்கும் ரத்தத்தில். அந்த ஃபைட் பார்க்கவே ஜாலியாக இருக்கும். அட்றான், அவனை போடுறான், ஒரு ஹேமர் தானே வச்சிருக்கான், அதை வாயெல்லாம் கிழிப்பான்ல, எதேதோ பண்ணுவான், இவனே விழுந்துருவான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். இவனாலே சண்டை போட முடியாது. ஆமாம், லிஃப்ட் ஓப்பன் ஆகும். ஆனால் அங்கே வந்து ஃபைட்டு காட்ட மாட்டாங்க. கீழே பார்த்தா எல்லாரும் அவர் மேலே படுத்திருப்பாங்க, எல்லாரும் உதறி விட்டுரு. பட் இந்த சிங்கிள் டேக் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 days or 4 days ஷூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 3 days ஷூட் பண்ணாங்கன்னு போட்டிருந்தது. 3 daysன்றது கம்மிடா ஆக்சுவலாக இந்த டேக்குக்கா. அந்த சீனுக்கு ஃபஸ்ட்டு மல்டிபிள் டேக்ஸ் போயிடலாம் அப்படின்றதான் பிளானா. பட் அந்த ஸ்பாட் இதெல்லாம் பார்த்தோன்னே செட் டிசைனை மாற்றங்க, நம்ம இப்படி ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாராம். இப்போ மெமரிஸ் ஆஃப் மர்டர் ஹீரோலாம் இருக்கார்ல, அவர் ஐ சா த டெவில் ஹீரோலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்காங்க. திஸ் ஃபிலிம் இஸ் கெட்டிங் மேட் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேரக்டருக்கு, இவனால் பண்ண முடியும், இந்த கதை ரொம்ப யூனிக்கான கதை அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது அந்த ரிவெஞ்ச் ட்ரிலஜியில் 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் அட்டர் ஃப்ளாப்பாம். அதுதான் சிம்பத்தி ஃபார் மிஸ்டர் வெஞ்சன்ஸ் வந்து அதான் நான் சொல்ல வந்தேன். அது பெருசாக போல. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கும் இதுக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய சிஜி ஷாட் இருக்கும். அதான் ஒரு ஃப்ளாப்பான படத்தோட டேரக்டருக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அதிசயம்தான். மங்காவை வந்து படமாக அடாப்ட் பண்ணுறது முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த கதையவே மாற்றுறாரு. சும்மா ரெஸ்ட் ரூம் பிரேக் போயிட்டு வந்துட்டு, இந்த கதையை நான் இப்படி மாற்ற போகிறேன், அப்பாவுக்கும் பொண்ணுக்குமா இருக்கிற கதையை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி பண்ண நீங்கள் ஒத்துக்கலைன்னா நான் இந்த படத்துலேருந்து வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரியான ஒரு டிமாண்டை ஒரு ஃபெயிலியர் டேரக்டர்னால வைக்க முடியாது. வச்சாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அந்த சரௌண்டிங்கில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான், இதெல்லாம் ரொம்ப நார்மலாக தான் நடந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எந்த பெரிய படம்னா எடுத்துக்கோ, இது நடக்காமே இருந்திருக்கும், இவர் வந்து தான் நடந்தது. ஆஃப் ஸ்டார் கொடுத்துருக்காண்டா. ஐ எம் டூ ஓக் ஃபார் வாட் எவர் திஸ் இஸ் அப்சல்யூட் டாக் ஷிட். 15 வருஷத்தில் எவ்வளோ புரிஞ்சது அந்த ஒரு பெயிண்டிங்லேருந்து அவனுக்கு புரியவே இல்லை. ஊஜின் வந்து தன்னோட அக்கா கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான்றத இவன் பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிடுறான். சொல்லி கேள்வி பண்ணி சிரிச்சிட்றான். எல்லாருமே இவங்களை வந்து டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டோமோன்ற ஒரு பயம் வருது. என்ன ஒரு பீரியட் தள்ளி போனோன்னா பயம் வந்துடுது. சூசைட் பண்ண போயிடுறா. உடச்சிட்றா. என்னோட டிக்குனால அவள் ப்ரெக்னென்ட் ஆகலை, அவளோட நாக்கால தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆனா அப்படின்னு வந்து முடியும்.
அப்போ கூட அவனுக்கு புரியாது என்னடா நீ பேசுகிற அப்படின்னு தான் இருப்பான். தம்பி / லவ்வர் வந்து காப்பாற்ற போகிறான். பட் ஆனால் டேமில் வந்து குதிச்சு செத்துடுறான், அழுகுறான். நீ சிரிக்கும் போது உன் கூட சேர்ந்து எல்லாரும் சிரிப்பாங்க, ஆனால் நீ அழுவும் போது தனியாக தான் அழுவ. அது திருப்பி எங்கே அப்ளை ஆகும்னா, நான் எப்போ இந்த பாட்டை பாடுறனோ அப்போ நான் உன் கூட இன்டிமேட்டாக இருக்க ஓகேன்னு அர்த்தம்னு சொல்லுவா. இவ அப்போ அந்த பாட்டை பாடுவா. பாடினோன்னு தேல் கெட் அ ரூம். பட் அதை காட்டுறதுக்கு முன்னாடி ஊஜின் குளிக்கிறத காட்டுவாங்க. குளிக்கிறதையும் அவரோட அடியால் ஒருத்தர் இருப்பான்ல, மொட்டை மாடியில் நின்று ஹோல் சிட்டியும் பார்க்குற மாதிரி. பின்னாடி அந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் ப்ளே ஆகாது, இவ பாடுறதுக்கு ப்ளே ஆகும். அப்போது என்ன மாதிரியான காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்கடா அப்படின்றத காட்டுற மாதிரி அவங்க 2 பேரை காட்டுவாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க ஹோட்டல் ரூமில் இன்டிமேட்டாக இருக்கிறத காட்டுவாங்க. அதை இவன் பார்த்துட்டு இருப்பான். ஆமாம். இதுதான் அந்த அல்டிமேட்டம். இதுதான் ஆமாம் படத்தோட கோர் பாயிண்ட்டை ரீச் ஆகிறது இந்த இடம் தானே. இப்போ ஓடேசு வந்து கடைசியில் வில்லனோட டவருக்கு வந்து இதனால தானடா நீ என்னை இவ்வளோ நாள் வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு ரீசனை சொல்லிட்டு கொலை பண்ண போகும்போது லாஸ்ட் 20 minutes அவன் ஃபுல்லாக ஒன்றா ரிவீல் பண்ணுவான். இது மட்டும் தான் காரணம் நினைச்சியா? வாழைப்பழம் தோல் உரிக்கிற மாதிரி இருக்கும் கடைசி 20 நிமிஷம். அது வந்து சரியான சஸ்பென்ஸ், அப்படிதான் ரிவீல் பண்ணும்டா. இவன் ஆக்சுவலாக இம்ப்ரெஸ் ஆயிடுவான். இவ்வளோத்தையும் நீ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு இவன் ஆக்சுவலாக இம்ப்ரெஸ் ஆகி அவன் கூட ஜாலியாக லெஃப்ட் ஹேண்ட் டீலிங்ல தானே இருப்பான் ஃபுல்லா. நீ என்ன பேசினாலும் நாங்கள் கேஷுவாலிட்டியாக தான் குளிப்பான் தான் இருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் த ஃபக். நிறைய பேர் அது போட்டிருக்கானுங்கடா. ஆமாண்டா, ஃபிளிப் ஆயிடுவானுங்கடா இதெல்லாம் பார்த்தானுங்கண்ணா. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்றத மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுவான். ஆனா அவனோட லைஃபே இவன் ஒருத்தனுக்காக தான் டெடிகேட் பண்ணியிருப்பான் அந்த 15 வருஷத்துல. இவனை ரிவெஞ்ச் எடுக்கிறது தானே அவனோட மொத்த எய்மே. ஆமா, ஏன்னா கடைசியில அவன் இப்ப சொன்னது. ஆனா வந்து இது வந்து ஓடேசுவோட ரிவெஞ்ச் கிடையாது, ஊஜினோட ரிவெஞ்ச் தான் இந்த படம். ஆமா, அவன் தான்டா ப்ரொட்டகனிஸ்ட். ஆக்சுவலா அவன் தானே லவ்வர். ஓகே, ஆனா அவன் தான் ப்ரொட்டகனிஸ்டா? என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான். ஓகே, உன்னோட டேக்கா? மாரலி அவன் சைடு தான் ரைட் இருக்கு. என்கிட்ட அவ்வளோ பவர் இருந்தா நானும் அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுப்பேன். நீ எடுக்க மாட்டியா ரிவெஞ்சா? வாஸ்தவம் தான். அந்த பேஸ் மேக்கர் அமுத்துவான் தெரியுமா, வெடியாது. சிரிச்சுட்டு லிஃப்ட்ல போய் அழுவான்டா ஊஜின்னு. நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். இந்த அன்னியன்ல சொல்லுவான்ல, எங்க அண்ணன் செத்ததுக்கெல்லாம் நான் அழவ மாட்டேன், அவனுக்கு பிடிச்சு அப்புறம் தான்டா அப்படின்வான். அது மாதிரி உள்ள போய் அழுவான். இவன் சிரிக்கும் போது ஊரே அவன் கூட சிரிக்கும். ஆனால் மீடோ கூட இவன் இருந்தான்ல, மீடோ அவன் பொண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவன் மட்டும்தான் அழுவான். நாக்கெல்லாம் அறுத்துப்பான். எதுக்கு நாக்கு அறுத்துப்பான்னா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை மீடோ கிட்ட சொல்லிடாதீங்க, அதாவது மீடோ என்னோட பொண்ணு தான்ட்டு அவகிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்றதுக்காக அழுது நாக்க வெட்டிப்பான். அவன் ஆக்சுவலாக கெஞ்சுவான்டா, விட்டுரு, இதோட விட்டுரு, இவ்வளோ பண்ணிட்டியே, உனக்காக நான் என் நாக்கு அறுத்துக்கிறேன் அறுத்துப்பான். அவன் எதுவுமே கேட்க மாட்டான். ஆக்சுவலாக நாக்கு அறுத்தோன்னா அவன் கன்வின்ஸ் ஆயிடுவான்டா. கன்வின்ஸ் ஆயிட்டு தான் அவன் நடந்து போவான். இவன் அப்புறமா போய் தான் அந்த பேஸ் மேக்கர் பட்டன் அமுக்குவான். அங்கே ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் கேட்டு அவன் அவ்வளோதான், அதோட படுத்துருவான் தரையில். நெக்ஸ்ட் ரிவ்யூ வந்து வாட் அ சேட் வேர்ல்ட் ஃபார் அ டாக் வித் நோ டங். அவனை தான் ஓடேசு கரெக்டாக சொல்கிறாங்களா டாக்ன்ட்டு? ஆனால் அவன் கெட்டவன் கிடையாது. இல்லை மம்மி, டாகை ஏன் சொல்கிறாங்கன்னா, அவன் டாக் மாதிரி நடிச்சிருப்பான் பத்திரிக்கா, நாய் மாதிரியே வாலாட்டும். படம் ஆரம்பத்தில் அந்த சாக போகிறவன் இருக்கான்ல, அவன் போயிட்டு அவன் பக்கத்தில் போய் மூந்து பார்ப்பான், நாய் மாதிரியே பண்ணுவான். சாக போகிறவன் கையில் ஒரு நாயை வச்சிருப்பான். சூசைட் பண்ணுறவன் தனியாக சூசைட் பண்ண வேண்டியது, அதானே நாயோட சேர்ந்து சூசைட் பண்ணுறது. இவன் அப்போ நாய் தான் போலடா, தேவையில்லாத மோப்பம் பிடிக்கணும், அதுன்னு பிரச்சனை. இந்த எடிபஸ் த கிங் இருக்கார்ல, சோஃபோக்ளஸ், அவரோட அந்த ட்ராஜடியை தான் இதில் அப்ளை பண்ணியிருக்கதா ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு கிரீக் பிளே. இப்போ ஒரு ராஜா இருப்பார், போர் நடக்கும், குழந்தை வந்து இறந்துருச்சுன்னு நினைப்பார். பட் ஆனால் அந்த குழந்தை வந்து பேரலாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தன்னோட அப்பாவையே கொன்னுட்டு அரியாசனத்தை பிடிச்சிரும். ஆனால் அது அப்பான்னு தெரியவே தெரியாது, அம்மாவே கல்யாணம் பண்ணிப்பார். அதெல்லாம் விட்டுரு. இப்போ இன்னொரு நாட்டுக்கு போருக்கு போற ஜெயிச்சனா அந்த ராஜாவை கொண்டுட்டு ராணியை கட்டணும். ஆமா, இவன் கட்டிடுவான். ஆனா அது அவங்க அம்மான்றது அவனுக்கு தெரியாது. ஊர்ல வந்து சாவு விழுந்துகிட்டே இருக்கும், கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்கும், அதான் ஒரு பேட் வந்துகிட்டே இருக்கும், சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கான காரணம் என்னன்னும் போது தான் நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட அப்படின்னும் போது அது அந்த ஜேர்னி ஆரம்பிக்கும். கடைசியில் தன்னோட அம்மாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி போய் தன்னோட அம்மா முகத்தை பார்க்க முடியாதுல்ல, அதனால கண்ணு ரெண்டுத்தையும் பிடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்க, எடிபஸோட பொண்ணு ஸ்டோரி எடுத்திருப்பாங்க, எடுத்து அதை மாத்திருப்பாங்க. அப்படியா? அந்த ஆக்சுவல் அந்த மித்தாலஜி ஸ்டோரியில வந்து இவங்க செக்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க, எடிபஸும் அவங்க பொண்ணும்.
ஆனால் இவன் ரொம்ப லாயலாக இருப்பான். க்ரீக் மித்தாலஜியில் இருக்க கேரக்டர்ஸ் ட்ரெயிட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இவன் இதை செட் பண்ணியிருக்கான்னு அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்தது. ஓகே, அப்படியே அடாப்ட் பண்ணல, நம்ம கேரக்டர் ட்ரெயிட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கான்னு போட்டு. இப்போ அதில் அவன் கண்ணை எடுத்துப்பான்ல, இதில் இவன் நாக்கு எடுத்துப்பான், அந்த மாதிரி விஷயங்கள். There are two things I'll never forget. Watching Old Boy for the first time, watching people watch Old Boy for the first time. அது ரொம்ப கரெக்டா. நான் நிறைய பேருக்கு அந்த ட்ராமாவை ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமாம், ரீசெண்டாக தான். சாலோவும் ஷேர் பண்ண வேண்டியதானே மாமே? சாலோ நானே பார்க்கல இன்னும். அப்போ செர்பியன் ஃபிலிம் கூட அவங்க காயம் ஆயிடுவாங்க. செர்பியன் ஃபிலிம் பார்க்க வச்சேன். அப்புறம் இது அந்த ஹியூமன் சென்டிபீட். பார்க் சான் வூக் வந்து தன்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, கஃப்கா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது. ஒரு 15 வருஷம் ஜெயிலில் இருக்கான். ஏன் ஜெயிலில் இருக்கான்னு அவனுக்கு தெரியவே இல்லை. வெளியே வரான், ஏன் நம்ம உள்ளே இருக்கோம், யார் இதை பண்ணான்னு தேடி போகிறான். காஃப்காவோட ட்ரையல் எடுத்துக்கிட்டால் கூட அதில் அந்த ஹீரோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சம்மன் வரும், நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும். ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் வருவாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, அவர் மேலே கேஸ் போடுவாங்க, ஒரு லாயரை ஹையர் பண்ணுவார். ஆனால் இது எல்லாமே தான் என்ன தப்பு பண்ணோன்னே தெரியாமல் அண்டர்கோ பண்ணுவான். ஜட்ஜுக்கிட்ட வந்து நான் என்ன பண்ணேன்னு அவன் கேட்டால் வேற ஒரு ரிப்ளை வரும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் என்ன தப்பு பண்ணோன்றதை கண்டுபிடிக்காம அது என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ணாமல் இந்த கேஸ்லேருந்து வெளியே வரணுன்றதுக்காக காசு கொடுத்து ஹையர் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி என்ன தப்பு பண்ணேனே அவனுக்கு தெரியாது. எறும்பு வந்த மெட்டஃபர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு வந்து மெட்டாமார்ஃபசிஸ் தான். அது லிட்ரலாகவே தெரியும். வெறும் அந்த ட்விஸ்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லைன்றது தான் மேட்ரு. ஆக்சுவலாக உனக்கு நான் ஸ்பாய்லர் பண்ணதே எனக்கு ஞாபகம் இல்லைடா. ஸ்பாய்லர் பண்ணவங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்காதுடா, ஸ்பாய்லர் வாங்கினவனுக்கு தான்டா ஞாபகம் இருக்கும். அது ஏன்னா அப்போ தான் நான் முன்னாடி நாள் லீவ் போட்டேன்ல, லீவ் போட்டு ஒரு 2-3 படம் பார்த்தேன். அப்போ ஃபோன் அடிச்சிருப்பேன். ஆனால் ஓல்டு பாய் வந்து ஹிந்திலையும் எடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்காங்க. இங்கிலீஷில் வந்து ஸ்பைக்லி எடுத்திருப்பாரு. சரியான ஃப்ளாப் படம், படமே கேவலமாக தான் இருக்கும். இது வந்து சஞ்சய் தத் நடிச்சிருப்பார்ல. ஆமாண்டா, சஞ்சய் தத், ஜான் ஆப்ரஹாம். ஜான் ஆப்ரஹாம் தான் ஊஜின்னா. அப்போ இவங்க கிளாஸ்மேட்டா சஞ்சய் தத், ஜான் ஆப்ரஹாம். ஓகே, அந்த ஏஜ் கேப் பற்றி நிறைய இடத்துல பேசியிருந்தாங்க இல்லை, லெட்டர் பாக்ஸ்லையும். ஆமாம், அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா. அந்த இன்செஸ்ட் மேட்டர் வந்து அவங்களுக்கு பிரச்சனையாவே தெரியல. ஓகே தான். அந்த கேட்டகரி பார்க்குற ஆட்கள் நிறைய இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஓகேயா இருக்கும் இந்த படம். அவங்களுக்கு வரப்பிரசாதம். ஆனால் எல்லாருமே அந்த படத்தை வந்து பயங்கரமாக போற்றி புகழ்ந்துட்டாங்க லாஸ்ட் 20 மினிட்ஸை தவிர. அப்படியா? நிறைய பேர் நான் ரிவ்யூலாம் பார்த்தவங்க எல்லாமே வந்து படம் சூப்பர் படம், பட் லாஸ்ட் நீ கூட ஒரு ரிவ்யூ படிச்சு இப்போ. அவ்வளோதான் ரிவ்யூவே. வாட் தி ஃபக் வாஸ் தட்? நிறைய பேருக்கு இதான்டா ஃபர்ஸ்ட் கொரியன் படமா இருக்கும். ஆமாம், எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் கொரியன் படம். எனக்குமே தான். ஆமாண்டா, டாரண்டினோ கூட இந்த படம் பார்த்து ஃப்ளிப் ஆயிட்டார்ல. டாரண்டினோ நார்மலாகவே ஹைப்பராக தான் பிஹேவ் பண்ணுவார். ஐயோ அடிக்க வந்துடுவானுங்கடா. இங்கே வேண்டாம் வந்து அடிக்க போகிறான். இல்லை மாமி, டாரண்டினோ மேலே கை வச்சா வந்துடுறானுங்க. They could have made any movie and they made incest revenge porn. And you should give it 5 stars. Disgusting. இதெல்லாம் அஃபெண்ட் ஆனவங்க தான் மாமி இப்படி பேசுவாங்க. ஆமாம், ரொம்ப சாஃப்டான ஆட்களாக இருந்து ரொம்ப அஃபெண்ட் ஆகிட்டாங்கன்னா இப்படி பேசுவாங்க. ஏதோ இவங்க வாழ்க்கை ட்ரிகர் பண்ணிட்டான். வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே டெய்லி பார்க்குற மாதிரி. பார்க்கே இன்டர்வியூவில் சொன்னார் என்னன்னா, நீங்கள் ரொம்ப ப்ளசண்ட்டாக இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, கொஞ்சம் உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும், கோ டேக் அ பாத், ஒய் ஆர் யூ வாட்சிங் சினிமா அப்படின்னு கேட்டான். ஆனால் நான் அதான் பண்ணுவேன்டா. இல்லை, அவன் என்னன்றான், நீங்கள் ரொம்ப அஃபெண்ட் ஆகுறீங்க, அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகுனா போய் குளிங்க, ஏதாவது வேற டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. படம் பார்த்தா தான்டா ரெஃப்ரெஷ் ஆகும். ஆனால் நீ அஃபெண்ட் ஆக போகிறது இல்லைல்ல. அஃபெண்ட் ஆகும். அதை தான் சொல்ல வரான். ஆனால் அந்த பாட்டு செம்மையாக இருக்கும். த லாஸ்ட் வால்ஸ்ன்னு ப்ளே பண்ணுவாங்கல்ல, அது படத்தில் நிறைய இடத்துல வரும்.